ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடான எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உளுத்தம்பருப்பு, அதனால் நான் நிறைய போட்டிருக்கிறேன். கடுகு கொஞ்சம் சின்ன குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஜீரகம். ஸோ பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் கிளாஸ் கலரில் வர வரைக்கும் வதக்க வேண்டியதுதான். ஸோ வதங்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. நான் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுறேன். லைட்டாக வதங்கட்டும். உருளைக்கிழங்குல ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு தட்டி போட போகிறோம், பெருங்காயம் போட போகிறோம் அடுத்து. ஸோ நான் தட்டி வச்ச பூண்டை போடுறேன், பெருங்காயமும் போடுறேன். பூண்டும் பெருங்காயமும் உங்களுக்கு தெரியும், கேஸ் இல்லை உருளைக்கிழங்கு, ஸோ நம்ம அதனால போடுறோம். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் இந்த ஆயிலில் ஃப்ரையாக அரைச்ச பூண்டோட டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணியும் உரித்து வச்சுருக்கேன். ஸோ வதங்கினது போதும். நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன் ஒரு 5 உருளைக்கிழங்குக்கு. அதே போதும். பட்டாணி கொஞ்சம் கை ஃபுல்லாக, கை நிறைய போடுவேன், அதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளி போட்ட உடனே சில்லி பவுடர் போட்டுறேன். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டோம். நான் காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லி பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் தட்டி போட்டிருக்கேன், சரியாக இருக்கும். அவ்வளோதான். லைட்டாக தண்ணி தெளித்து தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். பாருங்க, போதும். அங்கங்கே தக்காளி லைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டுருவோம். கொஞ்சம் சூடு அதிகப்படுத்திக்கிறேன் ஹீட்டை. அவ்வளோதான். இதிலே குத்தி விட்டுக்கலாம். அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அங்கே கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இலையில வந்து உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக ஈக்குவலாக ஒரே ஈவனாக வெட்டி வேக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் தான் பண்ணுறோம், உடச்சி தான் சாப்பிட போகிறோம், பிச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ நான் அப்படியே போடுறேன். இதுலேயே வதங்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனோன்னே நான் வந்து பட்டாணி போடுறேன். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்மாஷ் ஆயிடுச்சு. பட்டாணியை போட்டுறேன். இண்டக்ஷனில் பண்ணுறேன், பேன் சுற்றுது. சரி, ஓகே. இது வந்து ஒன்றுமே வந்து ரிச்சாக வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்சோன்னே ஷாலோ ஃப்ரை, கொஞ்சமாக ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்குல மேலே மொறுன்னு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் அப்படியே நீங்கள் போடலாம், ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். அப்படியே போட்டு நம்ம பண்ணுவோன்னா ஒன்றுமே அதான் ரிச்சாக ஃபீல் ஆகும். நம்ம இன்றைக்கி அவசரமாக செய்கிறோம். ஸோ இது போதும். பட்டாணி போட்டாச்சு, லைட்டாக சாட்டே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். அது நம்மளுக்கு சுத்தமாக இல்லை. இருக்கிறவங்க இப்படி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விடுங்க, நல்ல மொறுன்னு வரும், சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி கேஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஆகிடும். ஆனால் அப்பப்போ பெரட்டி விடணும். இப்படி கொஞ்சம் கீழேருந்து இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக வரும். காட்டுறேன். ஸோ கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி ரெடி. எதுக்கு இதை சைட் டிஷ்ஷாக பண்ணேன்னு காட்டுறேன். நானே மியூசிக் போடுறேன். டன்டடைன். இந்த பிளேட்டுக்கு தான் அந்த சைட் டிஷ்ஷு. ஸோ வெண்டைக்காய் மோர் குழம்பு, கொஞ்சம் மீன், ரைஸு. சாப்பிட்லாமா?